விட்டு பிரிந்து விட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு நோயை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். ஆனால் பொறுமை செய்தார்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். நான் இதை ஏன் சொல்லுகிறேன்? உம்மத்தில் சமூகத்தில் நோயாளிகள் ஏராளம் இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க, வஅய்யூப இஸ் நாதா ரப்பஹு. நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு துஆ கேட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், அன்னி மஸ்ஸனியல் துர் யா அல்லாஹ், எனக்கு ஒரு தீங்கு என்னை தொட்டிருக்கிறது, எனக்கு ஒரு நோய் என்னை அடைந்திருக்கிறது, என்னை சேர்ந்திருக்கிறது. وأنت أرحم الراحمين. يا الله நீயோ இரக்கம் காட்டக்கூடியவன், நீயோ அன்பு காட்டக்கூடியவன். எனக்கு அன்பு காட்டுவாயாக, எனக்கு இரக்கம் காட்டுவாயாக, என் மீது கருணை காட்டுவாயாக துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறான், ஃபஸ்தஜப்னா லஹு. நாங்கள் ஹஜ்ரத் அய்யூபுடைய துஆவுக்கு நாங்கள் ஆமீன் சொன்னோம், துஆவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர்ரின். அவருக்கு ஏற்பட்டிருந்த அந்த தீங்கை, அந்த நோயை நாங்கள் அவரை விட்டும் சுத்தப்படுத்தி விட்டோம், அவரை விட்டும் அழித்து விட்டோம், இல்லாமலாக்கி விட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நோயாளிகள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய வாழ்க்கையின் உதாரணமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு பிரச்சனை தான் குழந்தை பாக்கியமற்றவர்கள். குழந்தை பாக்கியமற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? சடவாத மருந்துகளை பாவிக்கிறார்கள். சடவாத மருந்துகள் பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை, தாராளமாக பாதிக்கலாம். ஆனால் அதில் ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். சமீபத்தில் ஒரு நோயாளியை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் நேர்ந்தது. 37 அல்லது 38 வருட நோயாளி, ஒரு சகோதரர். அவரிடத்தில் போனால் அவருக்குரிய நோய் என்ன தெரியுமா? 38 வருடத்தில் கண் பார்வை சுருங்கிவிட்டது. 38 வயதில் குரல் வளம் இல்லாமலாகிவிட்டது. 38 வயதாகிறது, உடம்பு பலகீனமாகிக் கொண்டே போகிறது. அவரிடத்தில் போய் கேட்ட நேரத்தில் அவருக்கு கடைசியாக கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட் என்ன தெரியுமா? அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பதின் காரணமாக பாவித்த மருந்துகளுடைய சைடு எஃபெக்ட் எந்த அளவுக்கு சொன்னால் நரம்புகளை அனைத்தையும் சாகடிக்க செய்துவிட்டது. குரல் வளத்தை இழந்து விட்டார், பார்வை பறிபோய்விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒருவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை என்பதற்காக வேண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய மருந்துகள் அனைத்தையும் பாவித்து எப்படியாவது ஒரு குழந்தைக்கு நான் தந்தையாக ஆக வேண்டும் என்று சொல்லி எத்தனிப்பதல்ல. நாம் முயற்சி செய்வோம். கிடைத்தால் ஹைர், கிடைக்காவிட்டாலும் ஹைர். கிடைத்தாலும் நல்லது, கிடைக்காவிட்டாலும் நலவு என்று சொல்லக்கூடிய பாணியில், என்று சொல்லக்கூடிய ஈமானைத்தான் நாங்கள் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இரக்கமாக சொல்லுகிறேன், குழந்தை பாக்கியம் அற்றவர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு உதாரணமாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை ஆக்கிக் கொள்ளுங்கள். அன்னை ஆயிஷாவுக்கு விருப்பம், எனக்கு ஒரு புள்ள இருக்கணும் என்றது. ஆனா புள்ளைய அல்லாஹ் கொடுக்க இல்ல. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு அல்லாஹ் புள்ள பாக்கியத்தை கொடுக்க இல்ல. நபியோட 9 வருஷம் வாழ்ந்தா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு கணவனாக 9 வருடம் இருந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை விட்டு வஃபாத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த பெண்ணுக்கு வயது 18. 18க்கு பிறகு சுமார் 30 வருடங்களுக்கு மேலாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா ஒரு விதவை பெண்ணாக வாழ்ந்திருக்கிறாள். ஆனால் அவருக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கும் என்றிருந்தால் அவளுக்கு எந்த விதமான தனிமையும் ஏற்பட்டிருக்க மாட்டாது. அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை. குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. இதன் காரணமாக நான் சமூகத்தில் ஓரம் கட்டப்பட்டு விட்டேன், சமூகத்தில் ஒதுக்கப்பட்டு விட்டேன் என்பது அடையாளம் அல்ல. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மருந்துகள் செய்து கொள்ளலாம், ஆனால் அதில் ஷரியாவை கடைபிடிக்க வேண்டும். ஷரியாவுடைய கோட்பாடுகள் அங்கே கடைபிடிக்கப்பட வேண்டும். ஒரு வைத்தியத்தில் தன்னுடைய மனைவியை தனிமையில் ஆக்கிவிட்டு, தனிமையில் உட்கார வைத்துவிட்டு கணவன் வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார் பல மணி நேரங்களுக்காக வேண்டி. என்ன என்று கேட்டால் மனைவிக்கு ட்ரீட்மெண்ட் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட்? என்ன நடக்குகிறது? எனக்கு எப்படியாவது ஒரு புள்ளை வேண்டுமல்ல, எனக்கு ஒரு குழந்தை வேணும். ஷரியாவுடைய முறை பிரகாரம், இஸ்லாம் காட்டி தந்த முறை பிரகாரம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த விடயத்தில் கவனத்தில் கொள்ளுங்கள். குழந்தை பாக்கியம் உள்ளவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக் கொண்டே இருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு உதாரணம் சொல்லுகிறான். நீங்கள் யாரை உதாரணமாக எடுத்துக் கொள்ள வேண்டும்? ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தனக்கு வயது சுமார் 120 தாண்டிவிட்டது. தன்னுடைய மனைவிக்கு வயது 80 தாண்டிவிட்டது அல்லது 90 தாண்டிவிட்டது. குழந்தை பாக்கியம் இருவருக்குமே இருக்கவில்லை. ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மதினி,
தன்னுடைய மதினி அதாவது தன்னுடைய மனைவியின் சகோதரியின் கொடுத்து வளர்க்கிறார்கள். மனைவியின் சகோதரி மௌத்தாகிவிட்டால் குழந்தை யத்தீமாக மாறிவிட்டது. அந்த புள்ளை எடுத்து வளர்க்கணும் என்று சொல்லி ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எடுத்து வளர்க்கிறாங்க அந்த புள்ள மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அது மதினி அல்ல, அது சகோதரி. அது மரியம் அது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய மதினி, அதாவது மனைவியின் சகோதரி. அவ பிறந்திருக்கிறா, அந்த புள்ளை எடுத்து வளர்க்கிறாங்க. அன்புக்குரிய சங்கையான சகோதரர்களே, இந்த புள்ளைய வளர்த்துக் கொண்டு போகக்குள்ளதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க. ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு. அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த மரியத்துக்கு நீ வாப்ப உம்மாவை கொடுக்கல, ஆனா எனக்கு நான் வாப்ப இருக்கிறேன், எனக்கு ஒரு மனைவியும் இருக்கிறா, ஆனா எங்களுக்கு புள்ள இல்லையா அல்லாஹ், ஒரு புள்ளையத்தா என்று அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், قاف ها يا عين صاد ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا قال رب إني وهن العظم واستغل الرأس شيبا. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க, எனக்கு அனைத்தையும் சொல்லக்கூடிய நேரம் அல்ல. அந்த பெண் அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ், என்னுடைய முடிகள் எல்லாம் நரைத்து விட்டது, என்னுடைய முடி வெள்ளையாகிவிட்டது, என்னுடைய எலும்புகள் எல்லாம் தெரித்து விட்டது, அதாவது எனக்கு முடியாது, நான் அந்த அளவுக்கு பலகீனமான ஒரு கட்டத்தை அடைந்து விட்டேன். முழு உலகத்தாரும் சேர்ந்து என்னுடைய மனைவியை பார்த்து சொல்லுகிறார்கள், என்னுடைய மனைவி ஒரு மலடி என்பதாக. என்னுடைய மனைவி ஒரு மலடி, அவருக்கு புள்ள பாக்கியமற்றவள் என்று முழு உலகத்தாரும் சொல்றாங்க. ஆனாலும் கூட யா அல்லாஹ், உன்னிடத்தில் கேட்பதை விட்டும் நான் நிராசையற்று போகவில்லை, நான் உன்னிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், உனக்கு முடியும் யா அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான், ஃபஸ்தஜப்னா லஹு. நாங்க அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய துஆவுக்கு நாங்கள் ஆமீன் சொன்னோம். வஹப்னா லஹு யஹ்யா, நாங்கள் அவருக்கு யஹ்யா என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்தோம். அந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தையாக இருந்தது. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த குழந்தைக்கு நான் பேர் வைக்குகிறேன் யஹ்யா என்பதாக. இப்ப நீங்க கேட்க ஏலும், இந்த புள்ளைக்கு யாரு பால் கொடுத்திருப்பாங்க, இந்த புள்ளைக்கு யாரு பம்பஸ் கட்டி இருப்பாங்க, அதாவது நாங்க சொல்லுவோம் இந்த காலத்துல பம்பஸ், இந்த புள்ளைக்கு இந்த புள்ளையினுடைய நடவடிக்கைகளை யாரு பார்த்திருப்பாங்க? 80 வயதுடைய ஒரு பெண்ணுக்கு பார்க்க முடியுமா? 90 வயதுடைய ஒரு கிழவிக்கு இந்த விடயங்களை செய்ய முடியுமா? பால் சுரக்குமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொல்லுகிறான். வஅஸ்லஹ்னா லஹு ஸௌஜஹ். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய மனைவி, அந்த மனைவியை நாங்கள் அதுக்கு கேப்பபிளான, அதுக்கு தகுதியான அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக நாங்கள் அந்த பெண்ணையும் உருவாக்கி விட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் கேட்பதை விட்டும் நிராசையற்று போக வேண்டாம். வரக்கூடியது ரமலான், வரக்கூடியது ஷஅபான், துஆக்களுடைய மாதம். அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், யா அல்லாஹ், எனக்கு குழந்தை பாக்கியம் ஹைரானதாக இருக்க வேண்டியிருந்தால், நலவானதாக இருக்க வேண்டியிருந்தால், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயாக, எனக்கு குழந்தைகளை தந்தருள்வாயாக. அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், கேட்க வேண்டாம் என்று குர்ஆன் எங்கேயுமே சொல்லல. நபிமார்கள் கூட அல்லாஹ்விடத்தில் கேட்க ஒன்றுதான் குழந்தை பாக்கியம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ், எனக்கு சாலிஹான குழந்தைகளை நசீபாக்குவாயாக. ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படிப்பட்ட கட்டம் தெரியுமா? 120க்கு பிறகுதான் ஹஜ்ரத் இப்ராஹிமுக்கும் புள்ள கிடைக்குது, குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குறான். அல்லாஹ்ட்ட சொல்றாங்க 120க்கு பிறகு, அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹப லீ அலல் கிபர் இஸ்மாஈல வ இஸ்ஹாக். கிபர் அதாவது முதுமை பருவத்தில், என்னுடைய முதுமை பருவத்தில் எனக்கு 2 குழந்தைகளை தந்தாயே, அதுக்கே உனக்கே எல்லா புகழும். எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு நிஅமத் இல்லாதவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அல்லாஹ் குழந்தை பாக்கியம் அற்ற மக்களுக்கு உதாரணமாக ஹஜ்ரத் ஜக்கரியாவை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இதே போலதான் ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டார், கடன் தலைக்கு மேலே ஏறிட்டது, ஊர்ல இருக்க முடியாமல் வெளியாகிவிட்டார், கஷ்டமாகிவிட்டார், பங்களோட்டாகிவிட்டார், நம்பினார், துரோகம் செய்யப்பட்டு விட்டது, ஒரு சிக்கல்ல மாட்டிக்கொண்டார். அவர் என்ன செய்ய வேண்டும்?
அவருக்கு என்ன துஆ இருக்கிறது, அவர் யாரை உதாரணமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கும் உதாரணம் சொல்லுகிறான். நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு நான் உதவி செய்வேன், நீங்கள் இடத்தில் கையை நீட்டினால் நானும் உங்களுக்கு கையை நீட்டுவேன். அல்லாஹ் சொல்லுகிறான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள். وَذَنُّونِ إِذْ ذَهَبَ مُغَاضِبًا فَظَنَّ أَن لَّن نَّقْدِرَ عَلَيْهِ فَنَادَى